எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டேலியில் மற்றும் ஒரு டாபிக் மல்டிபிள் மெயிலிங் டீட்டெயில் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது இது என்ன சினாரியோ அப்படின்னா, பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் சேல்ஸ் ஆர்டர் அதை கம்பைன் பண்ணி மல்டிபிள் மெயிலிங் டீட்டெயில். மல்டிபிள் மெயிலிங் டீட்டெயில் அப்படிங்கிறது, சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. இப்போது சாம்சங் கம்பெனி இருக்குது. அந்த சாம்சங் கம்பெனி வேரியஸ் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. வேரியஸ் யூனிட்டில் வேரியஸ் ப்ராடக்ட். ஒரு இடத்துல ஃப்ரிட்ஜ் வச்சுருப்பாங்க, ஃப்ரிட்ஜாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு யூனிட்டில் வாஷிங் மிஷினாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல டெலிவிஷனாக ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டும் ஒவ்வொன்றும் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் என்ன ஆகும், சரவணா ஸ்டோருக்கு அல்லது வசந்தன்கோ இருக்குது அப்படின்னா, அதுக்கு ஒவ்வொரு வசந்தன்கோ ஆகட்டும் சரவணா ஸ்டோர் ஆகட்டும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு டெப்போங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க வசந்தன்கோக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 டெப்போ இருக்கும். ஒவ்வொரு டெப்போவுக்கும் என்ன பண்ணுவாங்க, மெட்டீரியல் வந்து அங்கே டெலிவரி பண்ணிவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா வசந்தன்கோக்கு டி நகரில் இருக்குது ஹெட் ஆஃபீஸ். பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா வசந்தன்கோக்கு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துடும். மொத்தமாக நீங்கள் இத்தனை வாஷிங் மிஷின் டெலிவரி பண்ணிவிடுங்க, 89 வாஷிங் மிஷின், 100 வாஷிங் மிஷின், இந்த பிரான்ச்சுக்கு இத்தனை, இந்த பிரான்ச்சுக்கு இத்தனை, இந்த பிரான்ச்சுக்கு இத்தனை அப்படின்னு சொல்லி டெலிவரி பண்ணிவிடுங்க. எல்லாத்துக்கும் டெலிவரி நோட்டு போட்டு டெலிவரி பண்ணிவிட்டு எல்லா டெலிவரி நோட்டையும் லிங்க் பண்ணி எனக்கு ஒரே இன்வாய்ஸாக கொடுத்துருங்க அப்படிம்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம பார்க்க போகிறது மல்டிபிள் டெலிவரி நோட்டு லிங்கிங் வித்து ஒரே சேல்ஸ் இன்வாய்ஸ். ஓகேவா? அதுக்குள்ளே பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர் எல்லாமே வரும். அதில் அதை மிங்கிள் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். மல்டிபிள் மெயிலிங் டீட்டெயில் அப்படிங்கிறது, நமக்கு ஒரே கஸ்டமர் வேறு வேறு அட்ரஸில் இருக்காங்க, வேறு வேறு இடத்துல நம்ம டெலிவரி பண்ண போகிறோம், வேறு பேமெண்ட்டு ஒரே இடத்துல தான் வாங்கணும். இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? இதில் அப்படியே இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ், இன்டர்ஸ்டேட் சேல் நம்ம இதில் ஒரு கான்செப்டாக வச்சுருக்கோம். சம்முக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நான் சம்மை க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த சம்மு நானே இன்னும் போட்டு பார்த்தது கிடையாது. பட் சம்மு இப்போ தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு ட்ரையலாக நம்ம போட்டு பார்க்கலாம். உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சினாரி வந்துச்சுன்னா. சம்முக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சம்மை ஃபுல்லாக படிச்சிடுறேன், அப்போ தான் எப்படி போடலாங்கிறது தெரிய வரும். சேல்ஸ் மேடு டு பிரான்ச் கம்பெனி அண்ட் கலெக்ஷன் அட் ஹெட் ஆஃபீஸ், மல்டிபிள் மெயிலிங் டீட்டெயில், வைஸ் வெர்சா. கிரியேட் ஏ கம்பெனி இன் த நேம் ஆஃப் சூப்பர் என்டர்பிரைசஸ் ஃப்ரம் 1/4/2024. சூப்பர் என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, ரொபாட்டிக் வாக்யூம் கிளீனர் ரெடி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த ரொபாட்டிக் வாக்யூம் கிளீனர் இதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரோபோ வாக்யூம் கிளீனர் ரவுண்டாக இருக்கும். அப்படி வீட்டில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வீடை தொடச்சி கொடுத்துரும். லேடிஸ்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து இவங்க சேல் பண்ண போகிறாங்க. கிரியேட் ஏ கம்பெனி இந்த நேம் ஆஃப் சூப்பர் என்டர்பிரைசஸ். ஒன்று நாளில் நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணணும். நம்முடைய கம்பெனியோடைய அட்ரஸ்ஸு, அதனுடைய ஜிஎஸ்டி நம்பர் இதெல்லாம் நம்ம இங்கே கொடுத்துட்டோம். எங்கே இருக்குன்னா, நம்மளது சிந்தாதிரிப்பேட்டில் நம்ம கம்பெனி இருக்குது. இட் ரிசீவ்டு ஏ சேல்ஸ் ஆர்டர் டு சப்ளை 89 ரொபாட்டிக் வாக்யூம் கிளீனர் ஃப்ரம் HCL லிமிடெட் அட் த ரேட் ஆஃப் 45,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. HCL லிமிடெட் பற்றி உங்களுக்கு தெரியும், அது ஒரு பெரிய கம்பெனி. அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு 89 வாக்யூம் கிளீனர் வேணும், ஒரு வாக்யூம் கிளீனர் 45,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நமக்கு சேல்ஸ் ஆர்டர், அது அவங்களுக்கு அது பர்ச்சேஸ் ஆர்டர், நமக்கு அது சேல்ஸ் ஆர்டர். நம்முடைய சேல்ஸ் ஆர்டர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா HCL அப்படின்னு போட்டு இதை போட்டு என்ட்ரி பண்ணிப்போம். அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த HCL லிமிட்டோடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா, ஒரிஜினலாகவே இந்த இடத்துல தான் இருக்குது. ஏஎம்பி நம்பர் 5 HCL டெக்னாலஜிஸ் லிமிடெட், 7374 சவுத் பேஸ் ரோடு, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு, அம்பத்தூரில் இருக்குது. ஸோ HCLுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா, அம்பத்தூரில் இருக்குது. இட் ஆஸ்க்டு டு சப்ளை த ஃபாலோயிங் ஆஸ் பர் த பிலோ மென்ஷன் டீடெயில். இந்த HCL லிமிடெட் என்ன சொல்கிறாங்க, ஹெட் ஆஃபீஸ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அம்பத்தூர்லேருந்து எனக்கு இந்த ஜிஎஸ்டி நம்பருக்கு இந்தந்த ஏரியாவில் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து எந்தெந்த ஜிஎஸ்டி நம்பரில் எவ்வளோ குவான்டிட்டி கொடுக்கணும், என்னைக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் டு பி டெலிவர்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஹெட் ஆஃபீஸில் ஒரு 5 வாக்யூம் கிளீனர் கொடுக்கணும், 1ஆம் தேதி கொடுக்கணும். ஓகேவா? இது வந்து எவ்வளவு கொடுக்கணும், குவான்டிட்டி டு பி டெலிவர்டு எவ்வளோ கொடுக்கணும்னு இருக்குது. ஜிஎஸ்டி நம்பர், எந்த இடம், இது வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ், எந்த இடம், பிளேஸ் டு டெலிவர், இது எந்த இடத்துல கொடுக்கணும். ஓகேவா? இது எந்த இடத்துல கொடுக்கணும், பிளேஸ் டு டெலிவர், ஜிஎஸ்டி நம்பர். இது வந்து குவான்டிட்டி டு பி டெலிவர்ட், இது வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி டு பி டெலிவர், எவ்வளோ குவான்டிட்டி டெலிவரி பண்ணணும். அதுக்கு நம்ம ட்ராக்கிங் நம்பர் போட்டு டெலிவரி பண்ணுறோம், என்றைக்கு டெலிவரி பண்ணணும், டேட் டு பி டெலிவர். இது நம்ம டெலிவரி பண்ணும்போது ட்ராக்கிங் நம்பர் இந்த நம்பர் வச்சுக்கணும்.
எவ்வளோ குவான்டிட்டி நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோம், என்றைக்கு நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது என்னைக்குள்ளே பண்ணணும், இது என்றைக்கு பண்ணியிருக்கோம், எவ்வளோ குவான்டிட்டி என்றைக்குள்ளே பண்ணியிருக்கோம். இந்த குவான்டிட்டி டு பி டெலிவர்டு இங்கே வரணும். ஆக்சுவலாக நம்ம மாற்றிக்கலாம், அப்புறமா ஃபைலை மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎலுக்கு இந்தியா முழுக்க பிரான்ச்சஸ் இருக்குது. இது ஒரு பிரான்ச்சு, இது ஒரு பிரான்ச். இங்கே ஜிஎஸ்டி நம்பரை வச்சு நீங்கள் ஸ்டேட்டை கண்டுபிடிச்சி போடணும். இந்த TN01 அப்படின்னா GN01ங்கிறது எந்த ஸ்டேட்டு, 03ங்கிறது எந்த ஸ்டேட், அந்த மாதிரி இது எந்த ஸ்டேட்டுங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சி அட்ரஸை டைப் பண்ணணும். திரட்ட ஒரு 15 இடத்துல இந்த மாதிரி எனக்கு 89 கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 89 வாக்குவம் கிளீனர் எனக்கு சப்ளை பண்ணுங்க அப்படின்னு நமக்கு ஆர்டர் வந்திருக்கு. ரைட்டா? ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதில் 72 வாக்குவம் கிளீனர் தான் நம்மளால் சப்ளை பண்ண முடிஞ்சுது. அதுக்குள்ளே டியூ டேட்குள்ளே நமக்கு 72 தான் சப்ளை பண்ண முடிஞ்சுது. அந்த மாதிரி சப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல் த குட்ஸ் டு பி டெலிவர்ட் அட் த ஸ்பெசிஃபிக் பிளேசஸ் அண்ட் டு சென்ட் ஏ காப்பி ஆஃப் த பில் டு ஹெட் ஆஃபீஸ். நீங்கள் வந்து குட்ஸ் வந்து டெலிவரி நோட் போட்டு அங்கங்கே டெலிவரி பண்ணிவிட்டு அதனுடைய காப்பியை வந்து என்ன பண்ணணும், ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். ஸோ வந்து பேமெண்ட் வந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து வாங்கணும். பேஸ்டு ஆன் த எபவ் ஆர்டர், நம்ம சேல்ஸ் ஆர்டரை பேஸ் பண்ணி நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்கானா கிடையாது. நாம் என்ன பண்ணுறோம், இட் இஷ்யூ ஏ பர்ச்சேஸ் ஆர்டர் டு ப்ரொக்யூர் த ஃபாலோயிங் மெட்டீரியல்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம், பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறோம். பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம இதை ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு யுரேகா ஃபிலிம்ஸ், நகை வேணும்னா நகை கடைக்கு போகணுங்கிற மாதிரி இதை தயார் பண்ணுற யுரேகா ஃபிலிம்ஸ்க்கே நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக நம்ம அதை ஆர்டர் பண்ணுறோம். நம்ம என்ன ரேட்டுக்கு ஆர்டர் பண்ணுறோன்னா, ஒரு 100 நம்பர் ஆர்டர் பண்ணுறோம். 89 டெலிவரி பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 10 எக்ஸ்ட்ரா தான் வாங்குவோம். 30,000 ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் படி நமக்கு 72 வந்து சேர்ந்துருச்சு. என்றைக்குன்னா 1ஆம் தேதி. ரிசீவ்டு குட்ஸ் வேர் டெலிவர்டு அண்ட் பேலன்ஸ் குடின் டெலிவர் பை த சூப்பர் என்டர்பிரைசஸ் ஆன் டைம். நம்ம வந்து எப்படி டெலிவரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இங்கே மேலே நம்ம கொடுத்துருக்கோம். எந்த டேட்டில் எந்த பிரான்ச்சுக்கு எவ்வளோ டெலிவரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு டீட்டெயில் இங்கே இருக்குது. ஸோ நம்ம வந்த குட்ஸில் 72 குட்ஸ் வந்தது, 72 வாக்கம் கிளீனர் டெலிவரி ஆயிருக்கு. அந்த 72 நம்ம என்ன பண்ணிட்டோம், டெலிவரி பண்ணிட்டோம். பேலன்ஸு நம்மளால் டெலிவரி பண்ண முடியல. உடனே என்ன சொல்லிட்டாங்க, ஹென்ஸ் சூப்பர் என்டர்பிரைசஸ் ப்ரீ க்ளோஸ் த பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் மேடு த பேலன்ஸ் பேமெண்ட் டு யுரேகா ஃபெப் ஆன் 1/6/24. அவன் என்ன சொல்லிட்டான், 31/5க்குள்ளே உனக்கு நான் டெலிவரி பண்ண சொன்னேன், நீ வந்து டெலிவரி பண்ணலை. 31/5க்குள்ளே டெலிவரி பண்ணலை. அதனால் என்ன பண்ணிட்டேன், 1ஆம் தேதி வரைக்கும் 31/5 வரைக்கும் நீ எவ்வளோ டெலிவரி பண்ணியிருக்கியோ அது வரைக்கும் போதும் நீ பண்ணினது, இதுக்கப்புறம் பண்ண வேண்டாம். நீ நான் கொடுத்த பர்ச்சேஸ் ஆர்டரை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், கேன்சல் பண்ணுறேன், ப்ரீ க்ளோஸ் பண்ணிடுறேன். உனக்கு நீ எவ்வளோ சப்ளை பண்ணியிருக்கியோ அது வரைக்கும் உள்ளதுக்கான பேமெண்ட் எவ்வளோன்னு சொல்லு, அதை நான் பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கான். அதன்படி அவன் பேமெண்ட்டும் பண்ணிட்டான். அவ்வளோதான். ஃபைண்ட் த ஜிஎஸ்டி பேபிள் ஃபார் த மந்த் ஆஃப் May 24. மே மாதம் 2024 இதை வந்து எப்படி பண்ணணும், எப்படி இந்த ஜிஎஸ்டி பேபிள் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் இங்கே சொல்லிட்டேன். இங்கே வந்து நம்ம ஸ்டெப்புன்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து இந்த சம்மு போடுறது மூலிமா நம்ம என்னென்ன கான்செப்ட் இந்த சம்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் சேல்ஸ் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் இன் டேலி பிரைம், அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்புட் டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் அண்டர் கரண்ட் அசட்ஸ், ஏற்கனவே நம்ம இதை பார்த்துருக்கோம், அதை நம்ம இந்த சம்மில் பார்க்க போகிறோம். மல்டிபிள் மெயிலிங் டீட்டெயில்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஒரே சன்ட்ரி டேட்டார் பட் மல்டிபிள் அட்ரஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம். அடுத்தது சேல்ஸ் பில் ரைஸ் பண்ணும்போது பில் டு ஷிப் டு, நாம் ஒரு இடத்துக்கு ஹெட் ஆஃபீஸ்க்கு பில் பண்ண போகிறோம், வேறு பிரான்ச் ஆஃபீஸ்க்கு நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். ஹெட் ஆஃபீஸ் ஒரு ஸ்டேட்டில் இருக்குது, பிரான்ச் ஆஃபீஸ் இன்னொரு ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ என்ன மாதிரியான டேக்ஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது செல்லிங் டு இன்டர்ஸ்டேட் டு ட்ரீட் அஸ் ஏ லோக்கல் சேல். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணுறது இன்டர்ஸ்டேட்டு, பட் அது லோக்கல் சேல்ஸில் நம்ம பில் பண்ணுவோம். எதனால் அந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறோம். அடுத்தது ஒரு சேல்ஸ் ஆர்டர் மல்டிபிள் லொக்கேஷன் ஆஃப் டெலிவரி சிங்கிள் பேமெண்ட். நம்ம ஒரே ஒரு சேல்ஸ் ஆர்டர் மாத்திரம்தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு சேல்ஸ் ஆர்டர், ஆனால் மல்டிபிள் லொக்கேஷன் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் லொக்கேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து சிங்கிள் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேமெண்ட். அடுத்தது செட்டிங் ரீஆர்டர் லெவல் இன் டேலி பிரைம். ரீஆர்டர் லெவல் வந்து டேலியில் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது சப்போஸ் நம்முடைய சன்ட்ரி டெட்டார் ஆர்டரை ப்ரீ க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாமளும் நம்ம ஆர்டரை ப்ரீ க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி சன்ட்ரி டெட்டாருடைய ஆர்டரை எப்படி ப்ரீ க்ளோஸ் பண்ணுறது, சன்ட்ரி டெட்டாருடைய ஆர்டரை எப்படி ப்ரீ க்ளோஸ் பண்ணுறது டேலியில் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஹவு டு வியூ த வேரியஸ் ஆர்டர் ரிப்போர்ட்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்ஸ் இன் டேலி பிரைம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது ஜிஎஸ்டி ஃபைனலைசேஷன் என்ட்ரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி நம்பரை கொடுத்து எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது, ஹவு டு கெட் த அட்ரஸ் இஃப் ஜிஎஸ்டி நம்பர் ஹேவ்.
ஸோ இத்தனை கான்செப்டை நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இவ்வளோ கான்செப்டை நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இந்த சம் அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? நம்ம கண்டினியூ பண்ணலாமா? சொல்லுங்கள், எப்படி இருக்குது? எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சம்ம ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் ஏ கம்பெனி இன் த நேம் ஆஃப் சூப்பர் என்டர்பிரைசஸ் ஃப்ரம் 1/4/2024. ஸோ கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு முதல்ல சூப்பர் என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணும். சூப்பர் என்டர்பிரைசஸ்ஸு ஃபினான்ஷியல் இயர் 2024-25 அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணும். 2024-25. இங்கே அட்ரஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், ஹெட் ஆஃபீஸோடைய அட்ரஸ்ஸு. ஓகேவா? இங்கே ஹெட் ஆஃபீஸோடைய அட்ரஸ் நம்ம கொடுத்துருக்கோம், சிந்தாதிரிப்பேட்டு, தமிழ்நாடு. ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுத்தது ரேப் டெஸ்ட் ஆகிக்குது. பரவாயில்லையே. இப்போ டேலியில் இது ஃபியூச்சர் புதுசாக இருக்குது. சென்னை 6,02,000. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. பின்கோடு வந்து பார்த்திங்கன்னா 6,02,000 சிந்தாதிரிப்பேட்டை. டெலிஃபோன் நம்பர் 28361563. மொபைல் நம்பர் 8825470442. மெயில் ஐடி superenterprises@gmail.com. ஃபினான்ஷியல் இயர் வந்து மறக்காமல் ஏப்ரல் 24 போட்டுக்கோங்க. ஸோ இது மொதல் ஸ்டெப்பு, கம்பெனி கிரியேட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கம்பெனி கிரியேட் பண்ணிங்க. ரெண்டாவது ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல் F11 ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணிக்கும். இன்வென்ட்ரி இருக்கட்டும், நேராக வாங்க. இங்கே எனேபிள் ஜிஎஸ்டி எஸ் கொடுத்து ஜிஎஸ்டி நம்பர், இந்த கம்பெனியோடைய ஜிஎஸ்டி நம்பர் இங்கே இருக்குது, அந்த நம்பரை தூக்கி இங்கே போட்டிருங்க. இது ரெண்டாவது ஸ்டெப். ஓகேவா? ரெண்டாவது ஸ்டெப்பு ஜிஎஸ்டி நம்பர். மூணாவது ஸ்டெப்பு வழக்கம் போல் ஜிஎஸ்டிக்கு தேவையான லெட்ஜர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிடுங்க. ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ், ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ், இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ் எல்லாமே இருக்கட்டும். ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். கொஞ்சம் வேகமாக போகிறேன், இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுங்கிறதுனால. ஜிஎஸ்டி இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸு அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், ஆஸ் பர் கம்பெனி, டைப் ஆஃப் சப்ளை குட்ஸு. மறக்காமல் பாருங்கள், டேக்ஸ் கண்ட்ரோலாக எங்கேயும் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸு அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட்டு, டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். ஜிஎஸ்டி இன்டர்ஸ்டேட் சேல்ஸு அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட்டு, டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். யானை வரும் பின்னை மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி. அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. அவுட்புட் ஐஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி. ரவுண்ட் ஆஃப் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஜிஎஸ்டி. இன்வாய்ஸ் ரவுண்டிங் போட்டிங்கன்னா நார்மல் ரவுண்டிங் 1 ரவுண்ட் ஆஃப். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லியாபிலிட்டி, எஸ்ஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லியாபிலிட்டி, எஸ்ஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லியாபிலிட்டி, ஐஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லியாபிலிட்டி. அடுத்தது இன்புட் சிஜிஎஸ்டி. ஏன் இதை கடைசியாக போடுறோம் அப்படின்னா, நமக்கு என்ன பண்ணணும், அண்டர் கரண்ட் அசட்ஸ் கீழே கொண்டு வரணும். கரண்ட் அசட்ஸ் கீழே கொண்டு வரும்போது இந்த இடத்துல F12 கான்ஃபிகரேஷன், F12 கான்ஃபிகரேஷன் எடுத்துகிட்டு வந்து இந்த டேக்ஸ் டீட்டெயில் அப்படின்னு இருக்குல்ல, இதில் இங்கே டேக்ஸ் டீட்டெயில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கரண்ட் அசட்ஸ் கொண்டு வாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா F12 எனேபிள் பண்ணுங்கள். ஷோ மோர் கான்ஃபிகரேஷன் எனேபிள், ஷோ ஆல் கான்ஃபிகரேஷன் எனேபிள். அந்த மாதிரி கொடுக்கும்போது ஷோ மோர் கான்ஃபிகரேஷனும் ஷோ ஆல் கான்ஃபிகரேஷனும் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல செட் லெட்ஜர்ஸ் டு பிஹேவ் ஆஸ் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், இதை வந்து எஸ் கொடுங்க. இதை எஸ் கொடுக்கறதுனால இங்கே வந்து இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், பிஹேவ் ஆஸ் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் எஸ். அதில் ஜிஎஸ்டியில் போய்ட்டு இது வந்து சிஜிஎஸ்டினா சிஜிஎஸ்டி அப்படின்னு போடுங்க. அதே மாதிரி இன்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் கரண்ட் அசட்ஸு, டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டியில் இது எஸ்ஜிஎஸ்டி. அடுத்தது இன்புட் ஐஜிஎஸ்டி அண்டர் கரண்ட் அசட்ஸு, டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டியில் ஐஜிஎஸ்டி. கடைசியாக ஒரு பேங்க் லெட்ஜர் ஓப்பன் பண்ணிக்க. பிஎன்பி ஓடி அக்கௌண்ட் அண்டர் ஓடி. அக்கௌண்ட் நம்பர்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 2510000400157830. ஐஎஃப்எஸ்சி கோடு PUNB 0254300. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம். செட் ஆல்டர் செக் புக் எஸ் கொடுத்து, செட் ஆல்டர் செக் புக் எஸ் கொடுத்து 000101 இந்த இடத்துல நம்பர் ஆஃப் செக்லீஃப் 50 போட்டுண்டு புக் நம்பர் 1 அப்படின்னு போட்டுக்கோ.
ஸோ என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு கொடுங்க. ஓப்பனிங் பேலன்ஸ்லாம் ஒன்றும் வேண்டாம், என்ட்ரு கொடுங்க சார். ஸோ ஜிஎஸ்டிக்கு தேவையான லெட்ஜர்ஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இங்கே ஸ்டெப்ஸ் ஏதாவது போட்டிருக்கேன்னா பார்க்குறேன். ஸ்டெப்ஸ் போட்டுருந்தா அப்படியே ஓகே பண்ணிட்டு வரலாம். முதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன் பண்ணியாச்சு. ரெண்டாவது ஸ்டெப்பு ஃபியூச்சர் எனபிள் பண்ணியாச்சு. மூணாவது ஸ்டெப்பு ஜிஎஸ் லெட்ஜர் பண்ணியாச்சு. நாலாவது ஸ்டெப்பு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டு ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணிவிட்டு ஹெச்சிஎல் லெட்ஜர் வித் மல்டிபிள் மெயின் டீட்டெயில் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டு இது ஸ்டாக் குரூப்லாம் போய்டும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் குரூப்பில் வேக்யூம் கிளீனர் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். வேக்யூம் கிளீனர் அப்படின்னு குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் டு பி ஆடட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் இல்லைல்ல, இங்கே வேக்யூம் கிளீனர் அப்படின்னு போடுங்க. இருக்குன்னா 8508. இது வந்து பார்த்தீங்கன்னா 18% டேக்ஸில் வரும். டேக்ஸபிளில் 18%. அடுத்தது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டில் நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுப்போம். கேட்டகரி வேண்டாம், இந்த சமுக்கு வந்து கேட்டகரி வேண்டாம். போட்டுக்கிறதுனாலும் போட்டுங்க, கேட்டகரி வேணாலும் போட்டுங்க. என்னப்போ கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா யுரேகா ஃபெர்ப்ஸ்ன்னு நினைக்கிறேன். யுரேகா ஸ்பெல்லிங் என்னன்னு தெரியலையே. சரி பார்த்துங்க, அது யுரேகா ஃபெர்ப்ஸ் ஸ்பெல்லிங் பார்த்துங்க. கேட்டகரி வந்து யுரேகா ஃபெர்ப்ஸ். ஸ்டாக் ஐட்டம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யுரேகா ஃபெர்ப்ஸ் வாக்யூம் கிளீனர். ஓகேவா? வாக்யூம் கிளீனர் யுரேகா வாக்யூம் கிளீனர், யுரேகா ரொபாட்டிக் வாக்யூம் கிளீனர் அப்படி பேர் வச்சுக்கலாம். நாமளாக ஒரு ஐட்டத்துக்கு பேர் வச்சுப்போம். யுரேகா ரொபாட்டிக் வேக்யூம் கிளீனர் அப்படிங்கிறது நம்முடைய ப்ராடக்டோடைய பேர். பார்ட் நம்பர் வேண்டாம். அண்டர் வேக்யூம் கிளீனர்னு இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இங்கே டேக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். கேட்டகரி வந்து யுரேகா ஃபெர்ப்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு யூனிட் ஆஃப் மெஷர் நம்பர்ஸ். அடுத்தது செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ். இங்கே பர்ச்சேஸ் ரேட்டு செல்லிங் ரேட்டு இருக்குது. நம்ம வந்து செல்லிங் ரேட் என்ன பண்ண போகிறோம், 45,000. பர்ச்சேஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ரேட்டு இங்கே நம்ம மேலே இருக்குது, டெலிவரி பண்ணுற போகிறது 45,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஓகேவா? அதே சமயம் பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் த பர்ச்சேஸ் ஆர்டர் பேஸ்ட் ஆன் த மெட்டீரியல் ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா 30,000 நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகேவா? பேஸ்ட் ஆன் த எபோவ் ஆர்டர் இட் இஷ்யூட் ப்ரொக்யூர் த ஃபாலோயிங் மெட்டீரியல் 100 numbers at the rate of 30,000. ஸோ வாங்கிறது 30,000, விற்கிறது 45,000. வாங்கிறது பார்த்தீங்கன்னா 30,000, விற்கிறது பார்த்தீங்கன்னா 45,000. நல்ல லாபமாக இருக்கேன்னு நினைக்காதீங்க, அதுக்கு பின்னாடி நிறைய செலவெல்லாம் இருக்குது. ஓப்பனிங் பேலன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இன்வென்ட்ரி கிரியேஷன் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இப்போ தான் வந்து ஹெச்சிஎலுக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் மெயிலிங் டீட்டெயில் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த மல்டிபிள் மெயிலிங் டீட்டெயில் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஜிஎஸ்டி நம்பரையும் வச்சுட்டு ஒரே லெட்ஜர் தான் இருக்கணும். ஹெச்சிஎல்ங்கிறது ஒரே ஒரு லெட்ஜர். ஆனால் அந்த ஒரு லெட்ஜருக்கு மல்டிபிள் அட்ரஸஸ் இருக்கும்போது எப்படி க்ரியேட் பண்ணுறது, கூகுளை ஓப்பன் பண்ணி வச்சுங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கோடு போட்டு வச்சுக்கோ. ஓகேவா? முதல்ல வந்து ஹெச்சிஎல் லிமிடெட் அப்படிங்கிற பேரில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி நம்பரை போட்டு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிடலாம். பட் இது ஒரிஜினல் கிடையாதுங்கிறதுனால நாம் தான் வந்து அட்ரஸ் போட்டு க்ரியேட் பண்ணிக்கணும். அட்ரஸ்லாம் போட வேண்டாம், ஜஸ்ட் ஜிஎஸ்டி நம்பரை போட்டு ஸ்டேட் போட்டால் போதுமானது. ரைட்டா? ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு சென்னை. இங்கே வாங்க, முதல்ல வந்து அதுக்கு என்ன பண்ணணும், F11 போங்க. F11 கடைசியாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி எனேபிள் மல்டிபிள் அட்ரஸஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல எனேபிள் மல்டிபிள் அட்ரஸஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை போய் எஸ் கொடுங்க. என்ன பண்ணணும், F11 ஃபியூச்சரில் எனேபிள் மல்டிபிள் மெயிலிங் அட்ரஸ், அதை போய் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே அட்ரஸ் கேட்கும், அட்ரஸ் டைப்பு கேட்கும். இதில் ப்ரைமரி அப்படிங்கிறது மெயினான அட்ரஸ், இது வந்து மெயினான அட்ரஸ். இப்போ ப்ரைமரின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் ப்ரைமரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இங்கே ப்ரைமரியோடைய அட்ரஸ் இருக்குது. ப்ரைமரி அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவாக இருந்துட்டு போட்டோம். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ட்ரு கொடுங்க. அடுத்த அட்ரஸ் டைப்பு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் வைஸ் போடலாமே அட்ரஸ் டைப்பு. இந்த இடத்துல இங்கே எஸ் கொடுத்தாச்சு. சாரி, இந்த இடத்துல ப்ரைமரி அட்ரஸுங்கிறது நம்ம சூப்பர் என்டர்பிரைசஸ், இதில் ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல் என்டர் கொடுத்து சேவ் பண்ணுறேன். இது ஒன்று, இந்த அட்ரஸ் வந்து நம்முடைய கம்பெனி அட்ரஸ். இந்த இடத்துல F11 எனேபிள் மல்டிபிள் மெயிலிங் அட்ரஸுங்கிறது நம்முடைய கம்பெனிக்கு 4 பிரான்ச் இருந்தால் என்ன பண்ணுறது, அதுக்கான அட்ரஸ் தான் இது. இது நம்முடைய அட்ரஸ்ஸு, இது நம்முடைய அட்ரஸ் இங்கே தான் இருக்குது. நீங்கள் வந்து என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அடுத்தது இந்த இடத்துல நீங்கள் F11 மல்டிபிள் மெயிலிங் அட்ரஸ் எனேபிள் பண்ணினதுனால உங்களுக்கு என்ன ஃபியூச்சர் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் ஹெச்சிஎல் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல நீங்கள் ஹெச்சிஎல் லிமிடெட், நீங்கள் இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் இவனுக்கு நிறைய இது கொடுக்கலாம்,
இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வந்து சன்ரி டெட்டார் மெயின்டைன் பில் பை பில் எஸ் 30 நாள் கிரெடிட் கொடுங்க. இந்த இடத்துல அட்ரஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல இது ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல பாருங்கள் செட்டு அல்லது ஆல்டர் மல்டிபிள் மெயிலிங் டீட்டெயில். அதாவது இந்த ஹெச்சிஎல் லிமிட்டெடுக்கு இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் மெயிலிங் டீட்டெயில் நீங்கள் செட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். அந்த இடத்துல நீங்கள் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு ஒன்று ஒன்றா நீங்கள் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெட் ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு போட்டு தமிழ்நாடு. ஓகேவா? இப்போ தமிழ்நாடுடைய ஹெட் ஆஃபீஸ் நீங்கள் கொடுக்கலாம். இங்கே தமிழ்நாடுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? இது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய அட்ரஸ் அப்படியே காப்பி பண்ணி அப்படியே போட்டுருங்க. என்டர். இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு அம்பத்தூர். ஓகேவா? ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. பின்கோடு வந்து பார்த்தீங்கன்னா 6,58,000. அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் ரெகுலர். அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் இங்கே இருக்குது. இந்த ஜிஎஸ்டி நம்பரை போட்டு இங்கே தமிழ்நாடு அப்படின்னு போட்டுடலாம். உங்களுக்கு ஒரிஜினலாக இருந்ததுன்னா எல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இது ஒரிஜினல் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஒன்றுக்கும் அப்படியே நம்ம ஸ்டேட் வைஸ் போட்டுக்கலாம். இது பிரான்ச் 1. பிரான்ச் 1ங்கிறது 01. இந்த இடத்துல எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஸ்டேட் கோடு அப்படின்னு போடுங்க. ஜிஎஸ்டி ஸ்டேட் கோடு அதில் 01 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 01 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 01ங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர். 01ங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்டு காஷ்மீர் அப்படின்னு போட்டுக்கோ. ஜம்மு அண்டு காஷ்மீர் அப்படின்னு போட்டுக்கோ. இந்த இடத்துல ஸ்டேட் மாத்திரம் கரெக்டாக போட்டுருங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு போதும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் போட்டுக்கோ. இங்கே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய ஜிஎஸ்டி நம்பரை போடுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்த மாதிரி போடலாம். ரெண்டாவது ஸ்டேட்டு 03. ரெண்டாவது ஸ்டேட்டு 03. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 03 எங்கே வருது அப்படின்னு பாருங்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு அட்ரஸ் இருந்தால் போட்டுக்கலாம். 03ங்கிறது பஞ்சாபில் வருது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பஞ்சாப் அப்படின்னு போடுங்க. பஞ்சாபில் போனீங்கன்னா ஸ்டேட் வந்து பஞ்சாப் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு பஞ்சாபோட ஜிஎஸ்டி நம்பர் இங்கே போடுங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நீங்கள் போடணும். மொத்தம் 15 இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வருங்கிறதுனால தான் நான் கொஞ்சம் இது மாதிரி கொடுத்துருக்கேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர். 6ஆம் நம்பர் எந்த ஸ்டேட் பாருங்கள். ஸ்டேட் கோடு 6. 6 வந்து எந்த ஸ்டேட் அப்படின்னா ஹரியானா. ஸோ இந்த இடத்துல ஹரியானான்னு போட்டுக்கோ. ஹரியானா அப்படின்னு போட்டுக்கோ. ஹரியானான்னு போட்டுட்டு ஸ்டேட்டில் வந்து ஹரியானான்னு போட்டு ஹரியானாவுடைய ஜிஎஸ்டி நம்பர் இங்கே போட்டுக்கலாம். அடுத்தது ஹரியானா போட்டாச்சு. அடுத்தது 7ஆம் நம்பர். 7ஆம் நம்பருடைய ஸ்டேட் கோடு போடுங்க. ஸ்டேட் கோடு 7. 7 வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி டெல்லி. ஓகேவா? இந்த இடத்துல டெல்லி அப்படின்னு போட்டு இந்த இடத்துல ஸ்டேட்டில் வந்து டெல்லி அப்படின்னு போட்டுங்க. டெல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஜிஎஸ்டி நம்பர் நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். மல்டிபிள் மெயிலிங் டீட்டெயில் பண்ணால் என்ன பண்ணேன்னு பார்த்துங்க. அடுத்தது ஸ்டேட் கோடு 8. இது எல்லாமே ஒரிஜினல் ஜிஎஸ்டி நம்பர். அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ராஜஸ்தான். ஓகேவா? இது வந்து ஒரிஜினலாக இருக்கிற ஜிஎஸ்டி நம்பர். இதெல்லாம் ராஜஸ்தான். ஸ்டேட்டில் வந்து ராஜஸ்தான் போடுங்க. ராஜஸ்தானுடைய ஜிஎஸ்டி நம்பரை இங்கே போட்டுக்கோங்க. ராஜஸ்தான். அடுத்தது 6வது பிரான்ச் 9வது ஸ்டேட்டு. ஸ்டேட் கோடு 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். ஸ்டேட் கோடு 9 வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் சம்மே வந்து இதுதான். ஓகேவா? சம்மே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ உத்தரப்பிரதேஷோட ஜிஎஸ்டி நம்பரை போட்டுக்கோ. அடுத்தது ஸ்டேட் கோடு 19. ஸ்டேட் கோடு 19 பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட்டு பெங்கால். நீங்கள் எந்த சுச்சுவேஷனுக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சம்மெல்லாம் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக உங்களுக்கு நம்ம தரோம். ஓகேவா? ஸோ சோம்பல் படாமல் இதெல்லாம் ஒர்க் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுக்குறோம். ஸ்டேட் கோடு 24. 24 வந்து குஜராத். ஒரே நேரத்தில் எப்படியெல்லாம் நம்ம பில் பண்ண போகிறோம்ங்கிறது பாருங்கள். குஜராத்து. ஸ்டேட் வந்து குஜராத் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோ. குஜராத்துன்னு போட்டு அதனுடைய ஜிஎஸ்டி நம்பரை போடு. 9வது பிரான்ச்சு ஸ்டேட் கோடு 27. ஸ்டேட் கோடு 27 மகாராஷ்டிரா. ஸோ இந்த இடத்துல மகாராஷ்டிரா அப்படின்னு போடுங்க. மகாராஷ்டிராவுக்கு மகாராஷ்டிரான்னு செலக்ட் பண்ணிவிட்டு மகாராஷ்டிராவுடைய ஜிஎஸ்டி நம்பர் போடுங்க. மிஸ்டேக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு இது காட்டும். நம்ம வந்து மிஸ்டேக்லாம் ஒன்றும் கொடுக்கல. எல்லாமே ஒரிஜினல் நம்பர் தான் கொடுக்குறோம். அதனால் உங்களுக்கு எல்லாமே காட்டும். அடுத்தது ஸ்டேட் கோடு 29. ஸ்டேட் கோடு 29 கர்நாடகா. ஸ்டேட் கோடு 29 வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா. ஸ்டேட் கோடு 29 கர்நாடகா.
என்டர். எவ்வளோ பிரான்ச் மார்க்கு 10 வரைக்கும் போட்டோமா? அடுத்தது 32 ஸ்டேட் கோடு 32 எந்த ஸ்டேட்டு? 32 கேரளா. 32 வந்து பார்த்தீங்கன்னா கேரளா. கேரளா ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா அப்படின்னு போடுங்க. இந்த இடத்துல என்டர் போடுங்க. கேரளா. அடுத்தது 33 வந்து தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டிலே 2 இருக்குது. ஓகேவா? தமிழ்நாட்டிலே 2 இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸை நம்ம டைப் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த ஏரியா அப்படின்னு பார்த்துக்கணும். இதனுடைய அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணுங்கள். HCL லிமிடெட் இது எந்த அட்ரஸில் இருக்குது? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சோழிங்கநல்லூர். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் அட்ரஸில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் தமிழ்நாடுன்னு போட்டு சோழிங்கநல்லூர் அப்படின்னு போட்டுக்கோ. சோழிங்கநல்லூர். ஸோ இந்த சோழிங்கநல்லூர் அட்ரஸை இங்கே போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபியூச்சர் அப்படின்னா நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அது அழகாக ரேப் டெஸ்ட் பண்ணிக்குது. முன்னாடி அப்படி கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேலி 7.1 இந்த ஃபியூச்சர் இருக்குது. நீங்கள் வந்து 7.1 தவிர பாக்கி இதெல்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் பாட்டு பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ 7.1 ஒரு புது ஃபியூச்சராக நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குது நம்மளை. ஓகேவா? அடுத்தது பின்கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோழிங்கநல்லூருக்கு 6,119. பின்கோடு 6,119. இங்கே வந்து சோழிங்கநல்லூருக்கு அதனுடைய ஜிஎஸ் நம்பர் போடுங்க. சோழிங்கநல்லூருக்கு சோழிங்கநல்லூருடைய ஜிஎஸ் நம்பர் போடுங்க. அடுத்த நம்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஜிஎஸ் நம்பர் எங்கே இருக்கு பாருங்க. இந்த ஜிஎஸ் நம்பர் எங்கே இருக்குது? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு 33க்கு இந்த மாதிரி வேறு வேறு அட்ரஸ் கூட இருக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது தாம்பரத்தில் இருக்குது. இந்த ஜிஎஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் இருக்குது. ஸோ மெட்ராஸ்லேயே பார்த்தீங்கன்னா 3 ஜிஎஸ் நம்பர் இருக்குது ஹெச்ஏலுக்கு. ஒன்று அம்பத்தூரில் ஒன்று இருக்குது, அதுக்கு தனி ஜிஎஸ் நம்பர். தாம்பரத்தில் ஒன்று இருக்குது, அதுக்கு தனி ஜிஎஸ் நம்பர். அதே மாதிரி சோழிங்கநல்லூரில் ஒன்று இருக்குது, அதுக்கு தனி ஜிஎஸ் நம்பர். ஸோ ஒரே கம்பெனிக்கு வேறு வேறு ஜிஎஸ் நம்பர் வேறு வேறு ஸ்டேட்லேயும் இருக்குது. ஒரே ஸ்டேட்டில் இந்த மாதிரி 32 நம்பர் வரைக்கும் வாங்கிக்கலாம். இது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தாம்பரம். தமிழ்நாடு தாம்பரம். ஸோ தாம்பரத்தோட அட்ரஸை அப்படி போடுங்க. போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இங்கே வந்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. பின்கோடு வந்து பார்த்திங்கன்னா 6,45,000 நினைக்கிறேன். தாம்பரத்துக்கு வந்து 6,45,000 டெவலப்பர் தாம்பரம் 6,119. இது வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர் தாம்பரம் தான் இருக்குது. பின்கோடு வந்து தாம்பரத்துக்கு 6,119 கொடுத்துருக்காங்க. சரி பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம், நமக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே அந்த தாம்பரத்தோட ஜிஎஸ் நம்பர் இங்கே போடுங்க. ஓகேம்மா? அடுத்தது பார்ப்போம். இன்னும் 2 இருக்குது. அடுத்தது ஸ்டேட் கோடு 36. அடுத்தது ஸ்டேட் கோடு 36. ஸ்டேட் கோடு 36 என்ன ஸ்டேட் பார்ப்போம். ஸ்டேட் கோடு 36 தெலுங்கானா. அடுத்தது தெலுங்கானா. தெலுங்கானாவுக்கு ஸ்டேட் வந்து தெலுங்கானா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோ. அதனுடைய ஜிஎஸ் நம்பர் போடுங்க. தெலுங்கானா. அடுத்தது ஸ்டேட் கோடு 37. மொத்தம் 15 பிரான்ச்சுக்கு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கோடு 37 எங்கே வருதுன்னு பாருங்கள். ஸ்டேட் கோடு 37. 37 வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். ஸோ ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா ரெண்டும் வேறு வேறு ஸ்டேட்டு. ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ் இங்கே ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். ஆந்திர பிரதேஷ் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஜிஎஸ் நம்பர் போடணும். ஸோ இது மாதிரி நம்ம 15 பிரான்ச்சு ஒரு ஹெட் ஆஃபீஸ். இங்கே எதுவும் போட வேண்டாம், ஏன்னா அங்கே நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். ரைட்டா? என்ட்ரு கொடுங்க. ஜிஎஸ் நம்பர் நாட் ஸ்பெசிஃபைட்னு வருது, பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுங்க. சேவ் பண்ணுங்கள். இது வரைக்கும் புரியுதா? இது வரைக்கும் நம்ம எப்படி பண்ணணும்னு புரியுதா?